பொதுவாகவே நமக்கு இந்த சீக்கிரமா பணக்காரனாகணுன்ற விஷயம் இருக்கு பாத்தீங்களா? இது மிகப்பெரிய ஒரு மூலதனம் நிறைய 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 பிசினஸ் பீப்புளுக்கு. கைஸ், ஆக்சுவலி இந்த வீடியோக்கு எனக்கு பெரிய ஸ்கிரிப்ட் எல்லாம் எதுவும் இல்லை. ஏன்னா நான் இப்ப லைவா ஒன்று ரெண்டு பேர்த்த நான் காட்டுறேன். ஏன்னா இந்த ஒரு மணி மேக்கிங்ன்ற கான்செப்ட் இருக்கு பாத்தீங்களா? ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளா யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருடைய சம்பளம் பண்றது ஒரு லட்ச ரூபாய் வச்சுப்போம். சிம்பிளா ஒரு லட்ச ரூபாய் வச்சுப்போம். இந்த 1,00,000 ரூபான்றது ஒரு கம்பெனிக்கார தேடி வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு கொடுத்தாரா 1,00,000 ரூபாய். ஒரு ஆள் தான் இருக்கான், அவனை விட்டா வேற வழியே இல்லைன்னு. ஸோ இப்போ இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்க ஒருத்தர் வந்துட்டு இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரை ரெண்டா பிரிஞ்சிருக்கு, 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம் ஒரு ஸ்ட்ரீட்ல. இப்படி யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு கொடுக்குற 1,00,000 ரூபாய் சம்பளம் 50,000 டிவைட் ஆயிடும். இப்போ நான் சொல்ல வர கான்செப்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ ஒரு வேலை தெரியுது. இப்போ நான் வந்துட்டு இந்த வேலையை 50,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா தான் பண்ணுவேன் இப்படின்ற ஒரு சில கான்செப்ட் இருக்கு. இதுக்கு நான் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்மளுடைய ஆக்டர் மாதவன் வந்துட்டு ஒரு பெரிய இன்டர்வியூஸ்ல சம்திங் ஏதோ வந்துட்டு ஒரு சொல்லியிருப்பாரு. அதாவது ஒரு 25 இயர்ஸுக்கு முன்னாடி ஆயில் இன்ஜினியரிங்க்கு இருக்கக்கூடிய ஒரு டிமாண்ட் வந்துட்டு எந்த ஒரு செக்டார்லயுமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் சொல்லுவார். ஆக்சுவலி அது வந்துட்டு உண்மைதான். ஏன்னா அந்த டைம் பாத்தீங்கன்னா ஆயில் இன்ஜினியரிங்ன்றது ஒரு பெரிய ஒரு டைப் ஆஃப் திங். சுமார் எக்ஸாம்பிளுக்கு எடுக்கணும்னா இப்பவும் ஆயில் தான் மிகப்பெரிய சோர்ஸ் ஆஃப் இன்கம் பல நாடுகளுக்கு. ஸோ அப்ப யோசிச்சு பாருங்களேன், அந்த நாடுகள் அவ்வளோ சம்பளம் கொடுத்து அவர் வந்து சொல்லுவாரு, அந்த இன்டர்வியூ டைம் அவர் வந்து சொல்லுவாரு, பர் டேக்கு 1 crore வரைக்கும் சார்ஜ் பண்றவங்க எல்லாம் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரு. ஸோ ஆக்சுவலி நான் என்ன சொல்றேன்னா, இதை வந்துட்டு ஒரு மணி மேக்கிங் ஒருத்தர் சொல்லித்தரான்னு நீங்க எப்படி நம்புறீங்க? ட்ரேடிங் சொல்லித்தர்றாங்க. இப்போ எனக்கு வந்துட்டு பைத்தான் சொல்லித்தராரு, ஜாவா சொல்லித்தராரு, அப்புறம் வேற என்ன இருக்கு, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சொல்லித்தராரு. எனக்கு வந்துட்டு இதே கிடையாது, நான் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். ஏன்னா இங்க லெஜிட்டிமேட் மணி மேக்கிங்னா நீங்க என்ன யோசிச்சு பாருங்களேன். மணி எப்படி உருவாகும்? முதல்ல ஒரு இடத்துல மணிங்கிறது ஒரு சோர்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் வாட்எவர் ஏதோ ஒன்று விஷயம் வச்சுக்கோங்களேன். இந்த மணி மேக்கிங் ஒருத்தவங்களுக்கு சொல்லி தரான்னு சொல்றான். எப்படி நீங்க நம்புறீங்க? இப்போ நான் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளா ஒருத்தரை காட்டுறேன். இப்போ நான் வந்துட்டு இது ஒரு அக்கௌண்ட்டுங்க. இது வந்துட்டு இந்த மாதிரி நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்காங்க, சரிங்களா? ஹஸ்ஸில் ஃபில் அவன் பேர் இதுதான் நினைக்கிறேன். பார்ப்போம். இல்ல, இந்த அக்கௌண்ட்ல இது பாட்டு, அவன மாதிரி இருக்கிற ஒரு பாட்டு. இந்த அக்கௌண்ட்னு ஒரே ஒரு செகண்ட். ஸோ இவன் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் நல்லா கவனிச்சு பாருங்க. இவனுக்கு 1.4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதாவது இவன் வந்துட்டு என்ன சொல்றான், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ காட்டுறேன், காப்பிரைட் ஆயிரும். இங்க பாருங்களேன், இந்த டெக்ஸ்ட் எழுதியிருக்கான் பாத்தீங்களா, ட்ரைங் டு ஸ்டார்ட் அன் ஆன்லைன் பிசினஸ் இன் 2024. இவன் வந்துட்டு இந்த வீடியோ என்ன சொல்லியிருப்பான்னா, 2024ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன்னு ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்குள்ள போறோம். அவன் வந்துட்டு ஸ்டார்ட் டிராப் ஷிப்பிங், இது தெரியாம டிராப் ஷிப்பிங் ஸ்டார்ட் பண்ணாதீங்க, இந்த ஒரு ஈஸி பிசினஸ் மாடல்ல மிஸ் பண்ணிடாதீங்க 2024ல இப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு சொல்லியிருப்பான். இதுதான் அவனுடைய போட்டோ, பாத்தீங்கன்னா தெரியும். டிஸப்பியர் இன் ஆகஸ்ட். இவன் வந்துட்டு சொல்ற எல்லா விஷயமே கரெக்ட் தான். இப்போ இங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு அஃபிலியேட் லிங்க் இருக்கு, ஃப்ரீடம் ஆக்சிலரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃப்ரீடம் ஆக்சிலரேட்டரை வந்துட்டு நான் கிளிக் பண்றேன்னா இவன் ப்ரொமோட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு உள்ள போகும். இப்போ வந்துட்டு அவன் பாருங்க, இன்ஸ்டாகிராம்காரன் பாருங்க, அதை விட. ஸோ இதுதான் வந்துட்டு அவனுடைய ப்ரோக்ராம். அதாவது ட்ரஸ்ட் பைலட்ல எல்லாம் ரேட்டிங் வந்திருக்கான் 4.8. அப்போ வர்ற மக்கள்லாம் என்ன நினைப்பாங்க, ஓ இவன் நிஜமாவே பெரிய பணக்காரலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ அவன் வந்து பாத்தீங்கன்னா வாட்ச் த வீடியோன்னு ஒரு இது இருக்கா, இந்த வீடியோ வச்சு சம்ஹவ் ஏதோ ஒரு லிங்க் இருக்கலாம், வாட்ச் த வீடியோன்னு கொடுத்துருக்கான். ஸோ இவன் வந்துட்டு என்ன சொல்றான்னா, நான் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு 4 years பேக் நான் வந்துட்டு பிளம்பர் வேலை பார்த்தேன்னு சொல்லுவான் ஃபர்ஸ்ட். சரிங்களா? நீங்க வேணும்னா இந்த அக்கௌண்ட் போய் செக் பண்ணி பாருங்க, நோ ப்ராப்ளம். ஸோ இவன் வந்துட்டு சொல்றது லக்ஸுரி வில்லால வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவான். 20 மில்லியன் வியூஸ் என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ இந்த 1 மில்லியனை அப்ராக்சிமேட்டா நீங்க பிரிச்சு பாருங்களேன். பாருங்க, ஒரு நிமிஷம் கால்குலேட்டர். 1 மில்லியனை 2% எடுப்போமா, 1 மில்லியன் வச்சுப்போம். இதுல வந்துட்டு 1% வச்சுக்கோங்களேன், 10,000 பேரு. ஒரு 10,000 பேருன்றவங்க $1,000 கோர்ஸ் வாங்கினா என்ன ஆச்சு? அதாவது 100,000 lakh 10 lakh crore. somehow ஏதோ ஒரு அமௌண்ட், பட் $10 million அந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் அவனுடைய எஸ்டிமேட்டட் ரெவென்யூ. 1% 2% எடுத்தா. ஸோ இருக்கலாம், இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும்
இவனோட போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் லைக் பண்ணியிருப்பாங்க. அதாவது 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒருத்தனுக்கு 2000 லைக் தான் வருதுன்னா சம்ஹவ் பாட் ஏதோ வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி பண்றவங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த மாதிரி பண்றவங்க மேக்ஸிமம் ஸ்கேமாக தான் இருக்கும். 100%. இந்த ஃப்ரீடம் ஆக்சிலேட்டருங்கிறது பெரிய விஷயம்லாம் கிடையாது. நீங்களே கூட ஆரம்பிக்கலாம். இந்த ஃப்ரீடம் ஆக்சிலேட்டர் போட்டு நீங்களே கூட ஆரம்பிக்கலாம். இவன் வந்துட்டு இவன் சொல்ற என்ன விஷயம்னா, இவன் என்ன பண்றான்றதை இவன் சொல்லிடுவான். ஃபர்ஸ்ட் விஷயம், இவன் போய் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி தரேன், என் பயோலிக்கல் லிங்க் கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லுவான். ஃபர்ஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி போனீங்கன்னா அவன் இந்த வீடியோஸ்ல தொடர்ந்து இப்போ வந்துட்டு அவன் வீடியோஸ் என்ன சொல்ல ஆரம்பிப்பான்னா, காசு கொடுத்து ஒரு மென்டாரை நீங்க வைக்கிறது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லுவான். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இவன் வந்துட்டு ஒருத்தன் தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள. இவன் ஒருத்தன், எங்கேயோ இருக்கிற மூலையில இருக்கிற ஒருத்தன், சரிங்களா? இவனை மாதிரி எக்கச்சக்கமான மக்கள் இருக்காங்க. இந்தியாலே இருக்கலாம், தாண்டி தாண்டி போனா பாருங்க, ஸ்கிரீன் ரெக்கார்ட்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இருக்கலாங்க, எது வேணாலும் உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம். நான் சொல்றது அதுதான். பட் நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. ஆன்லைன் கோர்ஸஸ்க்காக அப்ளை பண்றீங்களா, ரிவ்யூஸ் படிங்க, எல்லாமே மேக்ஸிமம் பண்றது தான். ஆனா இந்த மாதிரி விஷயத்துக்கு போய் நான் என்ன சொல்றது, நிறைய பணம் சம்பாதிக்க போறேன் இருக்கலாம். நான் சொல்றேன்னா, அனலைஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அவங்க யாருன்னு, அவங்க சொல்றது நிஜமான்னு செக் பண்ணுங்க. இந்த மாதிரி எந்த டீட்டெயில்ஸும் இல்லாம நீங்க போய் ஒருத்தங்கிட்ட $1000 $80,000 நம்மளுடைய நாட்டு கரன்சி படி 80,000 பெரிய அமௌண்ட் உண்மையாலுமே. பட் நான் என்ன சொல்றேன்னா, பி கேர்ஃபுல். எக்கச்சக்கமான ஸ்கேம் இருக்குங்க. பட் ப்ளீஸ் பி கேர்ஃபுல். நம்ம இதுக்கு முன்னாடி ஹாம்ஸ்டர் காம்பேட்டை பத்தி ஒரு வீடியோ போட்டோம். ஹாம்ஸ்டர் காம்பேட்டோடைய கேம் வந்துட்டு ஸ்கேம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டோம். அந்த வீடியோல நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. எப்படி தெரியுமா வந்துச்சு, உனக்கு என்னடா தெரியும் கிரிப்டோ கரன்சி பத்தின்னு ஒருத்தர் கேட்கறான். இப்போ வந்துட்டு நம்ம என்ன எஸ்டிமேட் பண்ணுவோம், பாக்குறவங்க நீங்களே ஒருத்தங்க வர்றீங்கன்னு வச்சுக்கோங்க, புதுசா வந்துட்டு வீடியோக்கு வந்திருக்கீங்க. சம்ஹோ என்னுடைய பழைய வீடியோஸ் போய் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், 4 வீடியோ தான் இருக்கும். பட் இன்ஸ்டன்டா எனக்கு இது என்ன தோணுச்சுன்னா, லெட்ஸ் ஸ்டாப். சம்ஹோ நம்மளால முடிஞ்ச இன்ஃபர்மேஷனை கொடுக்கலாம். ஏன்னா எப்படி நான் இந்த வீடியோ கட் பண்ணி இப்போ 8 மினிட்ஸ் தாண்டி போகுது. டைம் எடுத்து இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, என்னுடைய ஒரே ஒரு அட்வைஸ், கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா எப்படி வேணாலும் ஏமாத்துறதுக்கு எவ்வளவு வேணாலும் ஏமாத்துறதுக்கு மக்கள் ரெடியா இருக்காங்க. இன்ஸ்டாகிராம் ஷேடோ பேஜை பத்தியும் நான் அடுத்த வீடியோல நான் சொல்றேன். இது என்ன கான்செப்ட்ன்ற சொல்றது. இவன் பண்றது அஃபிலியேட் மார்க்கெட்டிங். நான் வந்துட்டு இவன் ஏமாத்துறான்னு சொல்றது ஒன்னு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கா இருக்கலாம். அதாவது இவனே நிஜமா வந்துட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோடைய சைட்ஸ்ல போய் லிங்க்ஸ் எடுத்து, அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா ஒண்ணு இல்லை, அடுத்தவங்க ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்றது, அவ்வளவுதான். இவன் வந்துட்டு இவனுடைய ஃப்ரீடம் ஆக்சிலேட்டருங்கிறது இவனோட வீடியோ ஓடுது இல்லையா, இந்த வெப்சைட்ல இருந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கலாம், இல்லைன்னா இவனோட சொந்த ப்ராடக்டா இருக்கலாம். இதுதான் நிதர்சனமான உண்மை. இன்ஸ்டாகிராம் பக்கம் போகிறத விட நான் என்ன சொல்றேன்னா, யூடியூப் போங்க, சம்ஹவ் ரிசர்ச் பண்ணுங்க. எந்த காலேஜ் நான் படிக்கிறேன், 12th தான் ப்ரோ படிக்கிறேன், இப்பதான் ப்ரோ காலேஜுக்கே போறேன்னா எந்த எக்ஸ்கியூஸுமே கிடையாது. டைம் எடுத்து யோசிங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரி ஆட்கள் கமெண்ட் பண்ணுங்க, உடனே நான் வந்துட்டு பிடிஎஃப் அனுப்புவேன், நீங்க வந்துட்டு அதை பார்த்து ட்ரேடிங் கத்துக்கலாம், என்ன எனக்கு மாசம் ஒரு 5000 கொடுத்துருங்க. இதை வந்துட்டு ட்ரேடிங் நான் சொன்ன மாதிரி ட்ரேடிங்க்குன்னு அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கான்னு பாருங்க. நிஜமாவே அவங்க மணியை ட்ரேடிங் சம்பாரிச்சுன்னு காட்டினாங்கன்னா நீங்க அவங்கள்ட்ட இது பண்ணிக்கோங்க. மீன் இப்ப சங்கடமே படாம ஜங்கிலி ரம்மி காசு வாங்கி ப்ரொமோட் பண்றவங்களே எப்படி உங்களை கேர் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு சமயத்துல எல்லாரும் அவங்களுடைய கோர்ஸ் ரெடி பண்றாங்க, சந்தோஷமான ஒரு விஷயம். இப்ப எனக்கே ஒரு விஷயம் தெரியுது, இப்ப நான் கான்பிடென்ட்டா இதுல பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், இதை நான் ஒரு கோர்ஸா எடுத்தேன்னா ஒரு 2 பேரும் வாங்க மாட்டாங்களா? ஒரு 1000 சொல்றேன், 2000 மேக்சிமமாவே கிடைக்கும். அப்படி கனெக்ட் பண்ணா பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த கணக்குகள் எங்க போகுதுன்னா, ஏதோ ஆரம்பிச்சிடுறாங்களா, நம்ம வந்துட்டு ஈஸியா மணி மேக் பண்றது தானே அப்படின்னு சொல்லிட்டு மணி இல்லாம இருக்கிறவன் எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த காரணத்தினால நிறைய பேர் போய் ஸ்கேம் ஆகலாம். பட் ப்ளீஸ் பி அவேர். ஏன்னா பெரிய எடிட்ஸ் நான் இந்த வீடியோல எப்படி பண்ண போறது கிடையாது. எனக்கு தெரியும், ஏதோ சம்பவம் எனக்கு ஒரு தாட் வந்துச்சு, சரி ஓகே இது வந்துட்டு இவனை போய் ஸ்கேம் பண்ணும் யாரும் சொல்ல வேண்டாம். பட் ப்ளீஸ் பி அவேர். இந்த சிச்சுவேஷனை தவிர்த்துட்டு அடுத்தவங்களுடைய வேலையை பார்க்க போயிருங்க. ஸ்கேம்ஸ் எல்லாம் மாட்டிக்க வேண்டாம். என்னுடைய ஒரு பர்சனலான இன்ஃபர்மேஷன் இது, ப்ளீஸ் கீப் இன் மைண்ட். அதாவது நல்ல ஆன்லைன் கோர்சஸும் இருக்கு. ஆன்லைன் கோர்சஸ் அப்படின்றது கோர்ஸ் விற்க தான் செய்வாங்க. ஒரு நாலேஜ் எனக்கு இருக்குன்னா, இப்போ வந்துட்டு நான் ஒரு விஷயத்த சொல்றேன், எனக்கு ஒரு விஷயம் தெரியும்னா நான் அந்த கோர்ஸை விற்கலாம். ஏமாத்துறவங்க தான் ஜாஸ்தியா இருக்காங்கன்ற நான் சொல்ல வரேன். வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் தரவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, கோர்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ஒருத்தங்க வே ப்ரோட்டீன் வந்துட்டு இது ப்ரமோட் பண்றாங்கன்னாலும் அவங்களும் ஓகே, வே ப்ரோட்டீன் ஒரு வேளை அவங்க பயன்படுத்தி இருக்கலாம், அவங்க அந்த வே ப்ரோட்டீன் நான் எடுத்திருக்கேன்னு சொல்லலாம், காமிச்சா நம்புங்க. அதையும் நான் அதான் சொல்றேன் நான். ஸோ இந்த மாதிரி ப்ரொமோட்டிங் கான்செப்ட்ல இருந்து நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, ப்ளீஸ் பி அவேர். ஏன்னா என்னுடைய ஒரு பர்சனல் தாட் என்ன இதுதான், ப்ளீஸ் பி அவேர்.
நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட டைமை வேல்யூபிளா ஸ்பெண்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் நான் நோண்டவே செய்யாதீங்கன்னு சொல்ல மாட்டேன், நோண்டுங்க, பட் தட்ஸ் அ பார்ட், அவ்வளவுதான். ஸோ ஹாப்பி. நான் நேச்சுரலா நான் இந்த வீடியோவில் தான் நான் பேசியிருக்கேன், நான் நம்புறேன். அண்ட் சத்தியமா எனக்கு நல்லா தெரியும் பேக்ரவுண்ட் எதுவுமே நல்லா இல்லை. நம்ம வந்துட்டு நிறைய ஒர்க் பண்ணலாம். இதுக்கு மேல என்னுடைய வீடியோ நான் இதுக்கு மேலே பேசினா நிறைய டைம் ஆயிரும். ஸோ வேல்யூபிளா இருக்கும் நான் நம்புறேன். ப்ளீஸ் பி அவேர். நல்ல ஆன்லைன் கோர்ஸஸும் எடுத்து படிங்க. இப்பதான் நீங்க வந்துட்டு கெரியர் ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, நான் வந்து சின்ன ஒரு விஷயம் சொல்றேன். இது ரைட் நவ் இஸ் தி பெஸ்ட் டைம் டு ஸ்டார்ட் சம்திங். இந்த நேரத்துல நீங்க ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். சின்ன அடி அதுக்கு எடுத்துருக்கேன், நிறைய கத்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. அண்ட் அடுத்த வீடியோ எல்லாத்தையும் சந்திக்கிறேன்.